வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். வா பாப்பா, இந்தாங்க வாங்கிக்கோங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். அங்கிள் அந்த மைக்க கொடுங்க. மைக் எதுக்கு? அம்மா ஸ்டேஜுக்கு வாமா. ஏய் இல்ல இல்ல நான் வரல. அம்மா ப்ளீஸ் மா வாமா. ஏய் வேணாம் வேணாம், நீ வாமா. ஒன்னதாம்மா கூப்பிடுறா, போமா. அம்மா இந்தாம்மா, இந்த காசை இவர்கிட்ட கொடுமா. உங்க காசை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வராதீங்க. என் அம்மா கிட்ட வந்து தப்பா பேசாதீங்க. அம்மா கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறா சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு. அந்த பாப்பா இப்படி பேசுது. எங்க அம்மாவை அழ வைக்காதீங்க. இந்த ஆளு விஜய் கிட்ட ஏதாவது தப்பா பேசியிருக்கான், அதான் அந்த குழந்தை அப்படி சொல்லுது. இவனெல்லாம் பெரிய மனுஷனு கூட்டிகிட்டு வந்து மேடையில் ஏற்றி மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. இதுக்கப்புறம் என்கிட்ட மட்டும் இல்ல, எந்த பொண்ணுகிட்டயும் தப்பான எண்ணத்துல பேசிடாதீங்க. அப்படி பேசினா இப்படிதான் பொது இடத்துல அசிங்கப்பட வேண்டியது இருக்கும். வானிலா, அம்மா பசிக்குது. அம்மா பசிக்குது. அம்மா வாமா, பசிக்குதுமா. தோ வந்துட்டேன் வந்துட்டேன். வாமா. ஆ ஆ, இரு. எவ்வளவு நேரம் பசியில இருக்கிறது? ஊட்டுமா. இந்தா. ஆ ஆ, ஆ, செம்ம டேஸ்ட். தேங்க் யூ. நல்லா சாப்பிடு. இந்தா. ஆ நிலா குட்டி, ம், அம்மா உன்னை நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? திருவிழால பெரிய மனுஷி மாதிரி ஊரே கேக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என் அம்மாவை கஷ்டப்படுத்துற யாரா இருந்தாலும் அவங்கள எனக்கு பிடிக்காது. கண்டிப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன். அப்படியாடி தங்கம்? ஆமாடி தங்கம். ஓ சரி. விஜய் வாங்கக்கா, உட்காருங்க. உட்காரதெல்லாம் இருக்கட்டும். திருவிழாவுல நிலா ஒரு கலக்கு கலக்கிட்டாலாமே. அந்த வரதராஜனுக்கு உன் கையால பணத்தை திருப்பி கொடுக்க வச்சு அவனை அசிங்கப்படுத்திட்டான்னு ஊரே பேசிட்டு இருக்கு. அப்படி என்னடி அம்மா பண்ண அந்த ஆளு? என்ன விஜய், பணம் என்னாச்சு? அது கொடுக்குறேன்னு சொன்ன தேதி முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. இல்ல, அது வந்து என் கூட துணிக்கடையில வேலை செய்யற ஒரு அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, அவங்க பொண்ணு ஆபரேஷனுக்காக காசு வாங்கினாங்க. அப்புறம் அதனால உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓ, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துறேன். சரி விடு, காசு கிடக்குது கழுத. இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆமா, இன்னும் எம்பிட்டு நாளைக்கு தான் அப்படியே கஷ்டப்பட போற? காலையிலேருந்து துணிக்கடையில் காலு கடுக்க நின்றுக்கிட்டு துணைக்கு புருஷன் வேற இல்லை, தனியாக பொம்பளை பிள்ளை வேற வச்சிருக்க. பாவமாக இருக்குல்ல. என்ன நான் சொல்கிறது சரிதானே? உன்னைய மாதிரி பொண்ணுக்கு உஷாராக என்ன பண்ணுவான்ட்டு தெரியுமா? என்னைய மாதிரி வசதியான ஆளுகளை யாருக்கும் தெரியாமல் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. இது கூட புரியாமல் பின்னாடி போ, போ பின்னாடி. ஏய் விஜய், இங்க பாரு, வெளியில போ. அண்ணா என்ன பண்றீங்க நீங்க? மரியாதை கெட்டுரும். நான் உங்களை அண்ணன் ஸ்தானத்துல பாத்துட்டு இருக்கேன்.
இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? கை நீட்டி பணம் வாங்கிட்டா தப்பான எண்ணத்தோட மேல கை வைப்பீங்களா? முதல்ல வெளியில போங்க, அப்புறம் மரியாதை கேட்டுரும் பாத்துக்கோங்க. ஏய், என்ன மிரட்டுற? ஏதோ உங்க கஷ்டத்தை தீர்க்க ஒரு ஆப்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப தேந்துள்ற. இங்க ஒரு நல்லா கேட்டுக்க, எனக்கு எந்த பலனும் உங்ககிட்ட இருந்து கிடைக்கலன்றப்ப என் பணத்தை நான் இதுக்கு உங்ககிட்ட விட்டு வைக்கணும்? இங்க ஒரு என்ன 24 மணி நேரத்துக்குள்ள என் பணம் 15,000 ரூபா என் கைக்கு வந்தாகணும். இல்லைன்னு வை, ஹாலில் வந்து கேட்க தெரிஞ்ச எனக்கு உன் பெட்ரூம்ல வந்து கேட்கறதுக்கு 10 செகண்ட் ஆகாது பாத்துக்க. ஏய், போய முதல்ல வெளியில போ, வெளியில போ. போறேன், பாத்துக்கிறேன். காசு வாங்கல இழிக்கிறது, திருப்பி கேட்டா முறைக்கிறது. அட கடவுளே, அதுக்கு பதிலடிக்குதான் ஓட்டப்பந்தயத்துல கலந்துகிட்டு காசை ஜெயிச்சு அந்த ஆளோட கடனை திருப்பி கொடுத்துட்டா. அட்ரா சக்கண்ணானா, இந்த சின்ன வயசுல இவ்ளோ அறிவா இவளுக்கு? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நிலவுக்கு உன் மேல எம்புட்டு பாசம். இவ்ளோ அறிவான குழந்தைய பார்த்து தினம் தினம் பூரிச்சு போகாம உன் புருஷன் உன்னை அம்போன்னு விட்டுட்டு எங்கேயோ போயிட்டானே. அது நினைச்சாதான். பாட்டி, அவரை பத்தி மட்டும் பேசாதீங்க. ஐ ஹேட் மை டாடி. என் அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவர்தான். என் லைஃப்ல அவரை பாத்திர கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டியிருக்கேன். எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காதது என் அப்பா மட்டும்தான். புரிஞ்சுக்கோங்க நீங்க. டேய், ஜாலி ஜாலி சூப்பர் டாடி. அப்பா அழகா தூக்கி அதுக்குள்ள போடுப்பா. டேய், ஏய்